வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, தெலுங்கு திரையுலகில தனி முத்திரை பதிச்ச ஜாதி ரத்னம் படத்தோட டைரக்டர் அனுதீப் டைரக்ட் பண்ணி விஸ்வக் சேன் நடிச்சு வெளியே வந்திருக்கிற பங்கி படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுல ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். ஆனா அனுதீப் படத்துல அபத்தமான காமெடி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அனுதீப் எப்பவுமே தனக்கு என்ன ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாரு. மொக்க ஜோக்குன்னு நம்ம நினைக்கிற விஷயத்த கூட சீரியஸான கேஷுவலா வச்சு சிரிக்க வச்சிருவாரு. இது அவரோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். இந்த படத்திலேயே அவரோட கைவரிசை எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். விஸ்வக் சேன் கோமல்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவர் ஒரு சினிமா இயக்குனர். பங்கி அப்படிங்கிற பேர்ல ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா படம் பாதிலேயே நிக்குது. அதுக்கு காரணம் பட்ஜெட் பற்றாக்குறை. படம் நிக்கிற நிலைமைக்கு வரும்போது கோமல் நேரா தயாரிப்பாளர் நரேஷ் கிட்ட போய் இன்னும் 4 கோடி ரூபாய் தந்தாதான் படத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தயாரிப்பாளரோ ஏற்கனவே பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணிட்டோம், இதுக்கு மேல ஒரு பைசா தர முடியாது அப்படின்னு கையவிரிக்கிறாரு. இந்த நேரத்துலதான் தயாரிப்பாளர் நரேஷ்க்கு உடம்புக்கு முடியாம போகுது. அதுக்கப்புறம் தான் அவரோட பொண்ணு சித்ரா, அதாவது கையோட சீனுக்குள்ள வராங்க. அவங்க ஸ்பாட்டுக்கே போய் கோமல் கிட்ட சண்டை போடுறாங்க. படத்தையே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கோமல் முதல்ல அவங்க கிட்ட கெத்தா பேசினாலுமே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது படத்தை முடிக்கல அப்படின்னா அவனோட எதிர்காலமே கேள்விக்குறியா ஆகும்னு. இங்க இருந்துதான் கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுது. சித்ரா பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. கோமல் என்ன காதலிங்க, இல்லனா படத்தை முடிக்க பணம் கொடுங்க அப்படின்னு ஒரு வினோதமான கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதனால சித்ரா ஒரு நிபந்தனையும் போடுறாங்க. என்னால 4 கோடி எல்லாம் தர முடியாது, 1 கோடி வேணா தரேன், அதுக்குள்ள படத்தை முடிச்சு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 1 கோடி ரூபாய் வச்சு கோமல் எப்படி அந்த படத்தை முடிச்சாரு? சித்ராக்கும் கோமலுக்கும் கடைசியில காதல் வந்துச்சா இல்லையா? கோமலோட சினிமா கனவு என்ன ஆச்சு அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. கடைசியில கோமல் தான் சினிமா கனவையும் முடிக்கிறாரு, சித்ராவோட காதலையும் ஜெயிக்கிறாரு. ஒருத்தனுக்கு லட்சியம் முக்கியமா இல்ல காதல் முக்கியமா அப்படின்னு கேட்டா சரியான ஆள் கூட இருந்தா ரெண்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பங்கி படத்தோட கிளைமேக்ஸ் மெசேஜ்னே சொல்லலாம். படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா அது கண்டிப்பா காமெடி தாங்க. டாக்டர் உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லும் போது மகன் எனக்கு ஆபரேஷன் பண்ண தெரியாது டாக்டர்னு சொல்ற ஒன்லைன் எல்லாமே சிரிப்பா தான் இருக்கு. சீரியஸான ரோல்ல நடிச்ச விஸ்வாக் இதுல ஒரு கலகலப்பான ரோல்ல பண்ணிருக்காரு. அவரோட டைமிங்கும் சூப்பரா இருக்கு. பீம்ஸோட இசையில பாடல்கள் அருமையா இருக்கு. சுரேஷ் சாரங்கத்தோட ஒளிப்பதிவு படத்துக்கு ஒரு கலர்ஃபுல்லான லுக் கொடுத்திருக்கு. படத்துல மைனஸும் இல்லாம இல்லைங்க. எல்லா ஜோக்குமே ஒர்க் அவுட் ஆகுச்சான்னு கேட்டீங்களா? கண்டிப்பா இல்ல. சில இடங்கள்ல என்னப்பா இது அப்படின்னு கண்டிப்பா தோணும். ஹீரோவோட எமோஷனல் பக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா காட்டி இருக்கலாம். கிளைமேக்ஸ்ல வர அந்த சென்டிமெண்ட் சீனை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா எடுத்திருக்கலாம். இயக்குனர் அனுதீப் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்லையும் நடிச்சிருக்காரு. அதுவும் கொஞ்சம் கலகலப்பாவே இருக்கு. ஆக மொத்தத்துல பங்கி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு 2 மணி நேரம் ஜாலியா சிரிச்சுட்டு ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ்னே சொல்லலாம். ஆனா நீங்க காமெடியில கண்டிப்பா லாஜிக் பார்க்கவே கூடாது. அப்படி லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஒரு ஜாலியான ஒரு பாப்கார்ன் என்டர்டைனர் மூவினே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.